அமைச்சர் கீதா ஜீவன் வந்து தூத்துக்குடியில ஒரு நிகழ்ச்சியில வந்து துணை முதல்வரை தொடர்ந்து அநாகரிகமாக பேசுறாங்க. இந்திய அரசியல் வரலாற்றுல அநாகரிகமாக பேசக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நான் அந்த பழைய விஷயத்துல பெண்கள் இருக்கிறாங்க, எங்க சகோதரிகள் இருக்கிறாங்க, நான் பேச ஆரம்பிச்சா தவறா போயிருங்க. அம்மையார் சசிகலா அவங்களை பத்தி என்ன சொன்னாங்க, அண்ணன் எடப்பாடி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்க, ஐயா மோடி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்க, மோடி அவர்களை 29 பைசா மோடி, எத்தனை விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு நான் முடிவு செய்து விட்டேன், அவர்களுக்கு அவர்கள் பாஷையில பேசினா தான் புரியுதுங்கண்ணா, இல்லாட்டி புரியறது இல்லை. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறாங்க. அப்ப இல்லாட்டி நீங்க போய் பிரஸ்ல போய் கேட்டா அண்ணாமலையா யாருன்னே தெரியாது பாரு, அல்லது பிரஸ்காரங்க மைக் நீட்டினா அதெல்லாம் தெரியாது, இவரை பத்தி கேட்டா சினிமா நான் பாக்குறது இல்லையும் பாரு. இதுதான் அவருடைய பதில். இது அநாகரிகமான பதில். இப்படித்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவர்களுடைய பாஷையில நான் பேச ஆரம்பித்திருக்கேன். வேற வழி இல்லை, மக்களுக்கு தெரியணும் எவ்வளவு அநாகரிகமாக அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு நடந்து கொள்கின்றார்கள் என்று. நேற்றைய தினம் சீமானுடைய விசாரணை நேரம் காலதாமதத்துக்கு வந்து காவல்துறைன்னு சீமான் சொல்லியிருக்காரு. குறிப்பா வந்து முதல்வர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியில அந்த ஹோட்டல்ல இருந்தே கிளம்ப சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு சீமான். ஆனா நான் தெரியலங்கண்ணே, நான் நேற்று 10 மணிக்கு படுத்து தூங்கிட்டேங்கண்ணே. ஏன்னா காலையில் நேரமே நான் கோயம்புத்தூர் வரணும் நிகழ்ச்சிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இரவு என்ன நடந்தது, யார் எத்தனை மணிக்கு பேசினாங்கலாம் எனக்கு தெரியாதுங்கண்ணா. ஏன்னா லேட்டா தான் நடந்திருக்கும், அதனால எனக்கு சத்தியமா தெரியலங்கண்ணா. திருப்பூர் மாநகராட்சி மேயர் அவரு உங்களை பத்தி ஒரு பிரஸ் மீட்ல பேசுறப்ப என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், அவர் வந்து இப்படி ஒரு அரைவேக்காடு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அது மாதிரி பேசுறாருன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி கோவம் வரத்தானே செய்யும். ஏன்னா அவங்களுடைய நெஞ்சில சுமக்கிற தலைவரை பத்தி நம்ம தப்பா பேசுறோம் அப்படிங்கிற கோவம் வரத்தாங்கன்னு செய்யும். அதான் இவங்களே என்னன்னா அடிமைகள், அவங்கெல்லாம் அடிமைகள். இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட அடிமைகள்னா, எந்த வித ஒரு தலைவனுக்கு ஒரு தகுதி இருக்கணுங்கண்ணா. தேர் ஷுட் பி a பேசிக் கேரக்டர். மண்ணிலிருந்து இருந்து வந்திருக்கணும், மண் சார்ந்து வந்திருக்கணும், மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணிருக்கணும். அவர்களை எல்லாம் தலைவர்களா ஏத்துக்கிட்டு சுத்துற கட்சி இந்த திமுக. உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி அவர்கள். உங்க திருப்பூர் மேயர்லாம் போய் இன்பநிதி ஸ்டாலினுக்கு சேவை பண்ணுங்கன்னா போய் சேவை பண்ணுவார், அந்த மாதிரி ஆட்கள். அதனால இவங்க சொல்ற கருத்துக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்பலீங்கன்னா, நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தலைவராகவே மதிக்கல. ஆனஸ்டா சொல்லணும்னா அதை விட எத்தனையோ பஞ்சாயத்து தலைவர்கள் நான் பெருசா மதிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் மண்ணிலிருந்து வேலை செஞ்சு வர்றாங்க. இவங்க எல்லாம் சும்மா ஸ்டாலின், கருணாநிதி அப்படிங்கிற ஒரு சர்நேமை வச்சுக்கிட்டு ஆட்சியில சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இவர்கள் வரிந்து கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதனால இந்த மேயர் சொல்றதுனால நாங்க என்ன தாழ்ந்து போயிருவோமா? அதனால திமுகவை பொறுத்தவரை எங்க தூத்துக்குடியில் யாரோ சொன்னாங்களாமா, அங்கிருந்து ஆள் விட்டு அடிப்பாராமா, அனுப்புன்னு. இதுதான் ஒரு வராஜக வன்முறை, ஒரு ரவுடி கட்சிக்கு திமுக உதாரணம்னா பேச்சுல செயல்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேங்க. அது அப்பா இல்லைன்னா அப்பத்தா. ஏன்னா அது கரெக்டா பாருங்கன்னா அது அப்பான்னு வராது, நீங்க கரெக்டா அது போட்டீங்கன்னா அது அப்பத்தான் வரும். அப்பத்தானா என்னன்னு தமிழ்நாடு தெரியும். ஏன்னா நம்ம ஊர்ல தான் அப்பத்தாங்க. அந்த அது வரக்கூடாதுங்கிறதுக்காக பாதி தமிழ் பாதி ஆங்கிலத்துல போட்டு அது அப்பா ஆப்னு மாத்திருக்காங்க. அதுலயே எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்றாங்கன்னு பாருங்க. அது ஆக்சுவலா அது அப்பத்தா ஆப். அதை வச்சு இவங்க பண்றதே வந்து பண வசூல். எனக்கு எல்லா இடத்துலயும் நம்முடைய ஸ்கூல் நடத்துறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா அந்த வேட்டை பண வசூல் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல்ல வந்து 2021க்கு முன்பு சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல் இருந்துச்சு. இவங்க வந்த பிறகு வருஷத்துக்கு ஒருக்கா. அதனாலதான் மத்திய அரசு இன்னைக்கு பர்மிஷனே தூக்கிட்டோம். நாங்க ஏன் தூக்கணுங்கன்னா போன வாரம் பர்மிஷனே தூக்கியாச்சு. இனி மாநில அரசு சிபிஎஸ்இக்கு நீ அங்கீகாரமே கொடுக்க வேண்டாம், நீ கொடுக்கறதுக்கான அறிவிப்பை தூக்கிய நீ 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் வசூல் பண்ற, எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்? அது ஒன்றுங்கண்ணா. இரண்டாவது, இன்னைக்கு அங்கீகாரத்தை தூக்குனதுக்கு அப்புறம் இந்த கூட்டத்தை போடுறாங்க. அப்பான்னு போட்டு ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர் எல்லாம் கொண்டு வந்து அவங்கள வச்சு ஒரு பண வசூல் பண்றாங்க. இவங்க வேலையை வந்து ஏதாவது பண்ணி கல்லூரியில பள்ளிக்கூடத்துல பண வசூல் பண்ணலாங்கிறத அவங்க நோக்கம். நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், இந்த மும்மொழி கொள்கையினுடைய பிரச்சனையே தனியார் பள்ளிகளுக்கு ஒரு நியாயம், அரசு பள்ளிகளுக்கு ஒரு நியாயம்ங்கறனால தான் நாங்க போராடுறோம். அதுக்கு வந்து இந்த அப்பா இந்த அப்பத்தா இதெல்லாம் ஒரு காரணங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.